2500 காலமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்க தலை வச்சு ஆடுது. இப்ப 2026 இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன் வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பசுமை இடம் முழுக்க முழுக்க பட்டியல மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்திர பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது. எவ்வளவு சீக்கிரம் வெளியேடுங்க? அதெல்லாம் எடுத்துருவோம். நீ இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. வந்தயமனம் சிலையெல்லாம் திறந்துருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை விட்ட பிறகு சிறையில் தான் இருக்காங்க. அதெல்லாம் உடச்சிடும், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒழிச்சிடறோம். பஞ்சமி நிலத்தை மீட்டும். அதுக்கு பல தடவை என்ன போராடி இருக்கேன். இப்போ இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். அந்த 12 லட்சம் ஏக்கர் எந்த கொம்பாதி கொம்பட்டு இருந்தாலும் எடுக்கிறோம். அது நமக்கு பாரபட்சம் கிடையாது, வேண்டிய வேண்டாத கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி. நீ கவலையே படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய். புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோம்ங்கிறத நம்ம கோட்பாடு. அது அந்த எண்ணமே வராத அளவுக்கு இந்த சமூகத்தை மாற்றினேன். விளையாடணும், படிக்கணும், வேலை இது பண்ணணும். அப்போ இந்த சாதியை பற்றி சின்ன வெட்டி பேச்சு குரடி வச்சுக்கிட்டு இந்த அதிகரி சரக்கு போட்டு மப்பிள நாங்கள்லாம் யார் தெரியுமா நீங்கள் வேற, நீயே ஒரு அடிமை, நானும் ஒரு அடிமை, அதில் பெரிய அடிமை, சின்ன அடிமை, அதெல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அது முன்னாடி நிற்கிறேன் பொறுப்பு. இப்போ நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போ திருப்புறம்ன்றதுல என்ன விளக்கேற்றணும், அங்கே கந்திரி ஆக்கணும். சரி, நீங்கள் ஆக்கணும் கூட வரேன், நீங்கள் விளக்கேற்றணும், வாங்க கூட வரேன். அவரவர் வழிபாடு அவரவருக்கு. உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதம் சிறந்தது வழிவிடு. சண்டை இருக்குண்டா, ஒன்றா இருக்கு. சரியா? வேற என்ன? இங்கே என்னன்னா, சாதி மதம் இல்லாத இது ஒரே மண்ணாகணும், ஒரு தாய் மண்ணாகணும். இதுதான் நம்மளுடைய கோட்பாடு. அதனால அதை சரி பண்றேன், நீ கவலைப்படாம. சார், ஏற்கனவே ஆட்சி செஞ்சவங்க திமுக அதிமுக இது கட்சியுமே ஒரே கட்சி தான், ஒரே கொடியில் உள்ள மக்கள் தான் சொல்லியிருக்கீங்க. லட்சம் முன்னேற்றமாக இருக்குன்றீங்க. இப்ப ஏற்கனவே நடத்தினவங்க அப்பா சின்னப்பா இவங்க அவங்க எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா முதலமைச்சர் ஆனால்? எடுக்கணும்னு சொல்றீங்களா வேணாங்கிறீங்களா? இல்ல, அது மொத்தமாவே இதுக்கு ஒரு மாற்று நிர்வாகத்தை கொண்டு வர்றதுனால இப்ப நானே சொன்னேன் பாருங்க, இந்த விமர்சன அரசியலை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு போகணும். நீங்க நடவடிக்கைன்னா எந்த குற்றவாளியா இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த கோட்பாட்டுக்கு பெத்த தாய் தந்தையரே வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான். எங்க தலைவன் உங்களுக்கு தெரியும், முதல்ல தாய் தந்தையர் தான் வெளியேற்றினாரு. உடன் பிறந்த யாரோடும் தொடர்பு இல்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால தன்னுடைய எங்களுக்கு கோட்பாட்டுக்கு எதிராக சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், ஆத்தா, அப்பெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. குற்றம் தான். அது நீங்க இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து இந்த வேலைக்கு செய்ய வந்தவன் நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. என்னை வளர்த்தவன், என்னை உருவாக்கி இந்த இடத்துல போய் நில்லுன்னு சொன்னவன் எப்பேற்பட்டவனும் உங்களுக்கு தெரியும். அதுல துளி சமரசமும் செய்ய மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? வேற சிரிக்காத என்ன சொல்றேன், கடன் வாங்கினவன் யாருன்னு கேட்பேன் அவங்ககிட்ட. அந்த முகேஷ், அந்த அனில் அம்பானி ஒருத்தருந்தாப்புல 1 லட்சம் கோடி திவாலாயிடுச்சுன்னு விட்டாப்புல. நான் தமிழ்நாடு அரசு திவாலாயிடுச்சுன்னு ஒரு மஞ்சள் நோட்டீஸ் எடுத்து விட்டுருவேன். ஏன் என்கிட்ட வந்து கேட்பான், ஐயோ நான் வாங்கினேண்ணா, கையில் போட்டு வாங்கினேன், அவன் ஆளுகள்லாம் இருக்கு, நான் வேணா உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புறேன், போய் வசூலிச்சுக்க. எனக்கு அதனால என் நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் இல்லை. எவனை வாங்கி திட்டு போனதுக்கு, அவன் இலவசமாக வாரி இறைச்சி வாக்கை வாங்கி ஆட்சியை செஞ்சுட்டு போனதுக்கு நான் எல்லாம் செலவழிச்சு கலரில் படுத்துட்டாங்க. எனக்கு அது பேச்சு கிடையாது. இப்போ நான் வாங்கி கையெழுத்து போடுறதுக்கு நான் பொறுப்பு. நீ எவனை வாங்கி தின்னதுக்கு நான் என் மக்கள் காசை எடுக்கிறது வட்டி அடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தியா? நான் பொறுப்பு இல்லை. யார்கிட்ட கொடுத்த? ஆள் இல்லைன்னா அவங்க ஆளுங்க இருக்கு, சொந்த ஆளுங்க, பெத்த ஆளுங்க, அப்போ வாங்கி சாப்பிட்ட ஆளுங்க இருக்கு, அங்கேயும் வச்சிருச்சுங்க. எனக்கு இது பொறுப்பு. இந்த கடனுக்கு நாம் தமிழர் அரசு பொறுப்பு ஏற்க. ஆனா நீ ஊதாரியா வாங்கி சீட்டாடி இது பண்ணி அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து 5000 கொடுக்குற, 10,000 கொடுக்குற, 5 கொடுக்குற, 10 நான் கேட்டேன். அவனுக்கு அது கிடையாது. அந்த நிர்வாகம் இதுல கிடையாது. நடக்காது.
நடக்காது. அது வந்து இங்க பாருங்க, இப்ப அண்ணன் சொல்லலையே, மீனவனை சுட மாட்டான், கைது செய்ய மாட்டானா மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க உட்கார்ந்துருக்க ஆள் யாருன்னு பார்ப்பான். நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகம் பண்ணாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சொல்லுவேன். அவங்க பெற்றவங்க சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ அழாத, நீ அவமானப்படாத. இவனை வந்து இந்த மாதிரி பிள்ளை பெற்றதுக்கு தலை உணியணும் அப்படின்னு சொல்லிடுவேன். இவன் வந்து இந்த நாட்டுக்கு இழுக்கு வேணும். யாரும் 2 பேரை போட்டேன்னு வச்சுக்க, தொற்றுவான்னு நினைக்கிறியா? பொம்பளை பிள்ளைதான் தலை உணிஞ்சு போகணும்னு நினைக்கிறியா? வரவெல்லாம் தலை உணிஞ்சு போகணும். ஐயா, யாரையும் கேடி பண்ணிடாதையா, தொலைச்சு பெறுவான். அவன் அந்த பயம் இருக்கணும்ல. என் தலைவன் எனக்கு கற்பிச்சது மரணம் ஒன்றுக்கு தான் அந்த மானுட சமூகம் பயப்படும்னு. அரபு நாடுகளிலேயே இந்த பாலியல் குற்றங்கள் குறைவா இருக்கு. என கட்டும் சட்டம், பொது வழியில தூக்கல போட்டுருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த சேட்டையெல்லாம் இங்க செய்ய முடியாது. அது தானா நடக்கும் தங்கச்சி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அண்ணன் வந்தவனே நீங்க வாட்டுக்கு ராத்திரியில தனியா போங்க, எவனா தொட்டானான்னு பாப்பா நீங்க போங்க. என் தலைவன் அப்படி ஒரு நாட்டை கட்டி வச்சான் தங்கச்சி. தனியாக உந்தூர்லியில ஒரு பெண் நள்ளிரவுல பயணம் பண்ணுவா, தனியா போவா, ஒரு பயம் தொட மாட்டான். என் மாநாட்டில் 6 லட்சம் பேர் கூடியிருக்கான். ஒரு தொல்லை, ஒரு பிள்ளைய தொட்டான், இடிச்சான், கேள்வி பண்ணா, ஏதாவது சொல்லி பார்ப்போம். ஏன்னா அது அது ஒரு ராணுவம். அது ஆட்சி செய்யும் போது அப்படியே அவன் தெரியும், உட்கார்ந்துட்டான், தொடமா. சில இதை நம்ம சொல்றதே திருப்பி சொல்லக்கூடாது. இப்போ நான் வந்து நெய்தல் படைன்னு சொன்னேன், சிரிச்சாங்க. ஐயா பினராயி விஜயன் அதை செயல்படுத்திட்டாங்க. சில இது நான் சொல்றது செயல்படுத்துறாங்க. இப்போ மரத்தை வெட்டுறது மனிதர் உறுப்புகளை வெட்டுறது போல குற்றம்னு கருதி சிறையில் அடைப்பேன். சீனா அந்த சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சொல்றாங்க செயல்படுத்தும் போது நல்லதை நம்ம சொன்னா அவங்க சொல்ல டென்மார்க்ல இப்படி இருக்கு, பிரேசில் இப்படி இருக்குன்னு நான் சொல்றதில்ல. அது அந்த நிர்வாகத்துக்கு நம்ம சொல்றது. அது யார் சொன்னா என்ன தம்பி, நான் வந்து காவல்துறை நெஞ்சில எல்லாம் அந்த இது வைப்பேன், நான் போட்டு காட்டுவேன் இப்படிலாம் நான் அது பண்ணுவேன்னு. இப்போ அது மாதிரி அது வரணும். பாதுகாப்புங்கிறது அப்படி இல்லை. பெண்களுக்கு தனி பாதுகாப்பு, இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு தனி பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த நாட்டுக்குமான பாதுகாப்புல தான் எல்லாரும் பாதுகாப்பு இருக்குது. அதுல வந்து இந்த ஒழுங்கு வந்து கல்வியிலிருந்து கற்பிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சமூக ஒழுங்கு இங்கே கல்வி அறிவை ஒழுக்கத்தை போதிக்காத கல்வியாக மாறிடுச்சு. வியாபார மையத்தில் படித்தா அந்த வேலைக்கு போகணும், அதிலிருந்து கொண்டு வரதான் நிலையான தீர்வாக இருக்கும். மற்றபடி இது நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை நம்ம வரும்போது அதை கடுமையாக அதை கண்காணித்து ஒழிப்பேன். இந்த சீருடை அணியாத காவலர்களை நான் உள்ள விடுவேன். அதுக்கு உடல் தகுதியோ இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க நீங்கள் வந்து இவரெல்லாம் காவல்துறையாக இருப்பாருன்னு நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, நீங்கள் எதாவது டக்குன்னு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு நான் இங்கே சுற்றி 50 பேர் வந்துடுவான், உட்காருங்க வண்டியில் நின்றுவான். அப்புறமா தான் தெரியும் அவன் காவல்துறை காவலராக இருக்காங்க. இந்த மாதிரி இந்த காவலருக்கான எந்த அடையாளம் இல்லாமல் மக்களுக்குள்ள பொது தளங்களில் வணிக நிறுவனங்கள், திரையரங்குகள், அந்த மாதிரி எல்லா இடங்களையும் உழவு விட்டுருப்பேன். அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் உண்மையிலே பிக் பாஸ். நான் தான் உங்களை எல்லா வழியிலையும் கவனிக்கிட்டே இருப்பேன். ஓட முடியாது, ஒழிய முடியாது. நீங்கள் இந்த மாதிரி 10 நாளாக கற்பழிச்சு கொண்டு போயிட்டா 10 நாளாக தேடிட்டு இருக்கேங்கிறாங்க பாருங்க. இது மாதிரி ஒரு கொடுமை. கடந்த தேர்தலில் இருந்து உங்களுக்கு 8% வாக்கு இருக்குது. 8.5. இதுல இருந்து உங்களுக்கு படிப்புல எந்த பிரிவு மக்களிடையே உங்களுக்கு வாதக வலுவா இருக்கு, எது உங்களுக்கு சவாலா இருக்கு, அதை நீங்க பெருக வைக்கிறதுக்கு என்ன திட்டம் சொல்லுங்க? இல்லை, குறிப்பிட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ சாதி மத உணர்ச்சிகளை கடந்து ஒரு திரை ரசிக மனப்பான்மையில இருந்து இப்போ இந்த சாராயம், பணம், இலவசம் இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல அரசியல் வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு நினைக்கிற மொழி இனப்பற்று கொண்ட காடு, மலை, ஆறு, அருவி, நிலம், வளம் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இப்போ நம்ம வந்து 5 ஆற்றுங்கிறோம், அவங்க பஞ்சபூதங்கிறாங்க, ஐம்பூதங்கிறோம். இந்த கடல், இந்த ஆகாயம், இந்த காற்று, இந்த மலை, இந்த நீர், மரம் இதெல்லாம் இல்லாத இந்த உயிரினங்கள் இல்லைன்னு ஒரு புரிதல் இருக்கிற ஒரு அறிவு சமூகம் அது வந்து என்னை ரொம்ப தேடும். அந்த மாதிரி நீ கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். அப்படி இருக்கும்போது ஒரு கற்றிருந்த சமூகம் பெருத்து வருகிற இந்த சூழல்ல நான் சொல்றது, அவங்க கிட்ட காசை வச்சு அரசியல் செய்கிறாங்க, நான் கருத்தை வச்சு அரசியல் செய்கிறேன்.
அவங்க நாணயத்தை வச்சு செய்கிறாங்க, நான் நயத்தை வச்சு செய்கிறேன். அவங்களுக்கு வந்து பணத்தை வச்சு செய்கிறாங்க. நான் என்னுடைய இனத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறேன். இந்த ரெண்டுக்கும் நிறைய மாறுபாடு இருக்கு. இப்போ எனக்கு பதவியா மக்களுக்கான உதவியான உதவி தான். எனக்கு பணமா இனமான இனம் தான். மக்களை வைத்து பிழைக்க வந்தேன்னா, மக்களுக்காக உழைக்க வந்தேன்னா, நான் மக்களுக்காக உழைக்க வந்தேன். அப்போ இந்த இதை நான் தொடர்ந்து நிரூபிக்கும் போது நீங்கள் பாருங்க, விழுக்காட்டு அடிப்படையில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தே போய் கொண்டிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தடவை தமிழ்நாட்டை யாரும் ஆளுறதுல 4 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தாலும் என்னை என் மக்கள் தேடாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் தான் அந்த மக்களுக்கான இது இப்படி இந்த ஆட்சி முறையை இப்படி மாத்துறேன்னு சொல்றது நான் தான். நான் வந்து வீட்டுக்கு ஒரு இது தருவேன், நான் வந்து அப்படி கொடுப்பேன் அப்படி சொல்லலை. அதெல்லாம் நீனே வாங்கிக்கிற மாதிரி வாய்ப்பை எப்படி தந்துடுறேன். நீ பெருமையோடு தன்மானத்தோடு தலைமையிலிருந்து வாழ்ற வாழ்க்கையை நான் தந்துடுறேன் உனக்கு. நீ எதிர்பார்த்துருக்காத. இப்போ நான் வரும்போது நாளைக்கு இப்போ 5000, அடுத்து 5 வருஷத்துல அப்புறம் 20,000 ஆகும். இப்போ 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகும். 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இப்போ என் தம்பி அறிவிச்சிருக்கிற அந்த இலவச அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கே மாதம் 1 லட்சம் கோடி தேவைப்படுது. தாலிக்கு தங்கம், பிறந்தவண்ண வரவேற்பு, அப்புறம் 6 ஏரியாக்கள் உள்ள, அப்புறம் இலவச பேருந்து. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதை புள்ளிவரம் போட்டிங்கன்னா 1 லட்சம் கோடி மாதம் தேவைப்படுது. எங்கிருந்து எடுப்பீங்க? அப்போ அது நல்ல ஆட்சி முறையில் அதை செய்யக்கூடாது. மக்களுக்கு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், கசப்பாக இருக்கும். எந்த நல்லதை முதல்ல எடுத்தோடனே ஏற்றிருந்துருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள்னு பார்த்தா புதிய ஒன்றை செய்யவே முடியாது. அப்போ அது நான் மக்களின் கருத்துக்கானவன் இல்லை, முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்கானவன். அதனால நான் அதை தான் முன்னெடுக்க முடியும். உலகத்தில் மாறுதலை செஞ்ச எல்லாரும் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தாங்கிறான். என் மனச்சான்று என்ன சொல்றதோ அதை தான் நான் செய்ய முடியும். 2026ல 4 முனை போட்டி இருக்கு. 4 முதலமைச்சர் வேட்பாளர் நான் சொன்ன 2 முனை தான். அவங்க 3 பேரும் ஒரே தளத்தில் இருக்காங்க, நான் எதிர் தளத்தில் இருக்கேன். அப்படின்னா அந்த ஒரே தளம் தானே. அவர் 2000, 2500. நான் இதெல்லாம் கிடையாது. நீனே ஆயிரக்கணக்கான ரூபாயை ஈட்டிக் கொள்ற மாதிரி உனக்கு வேலை வாய்ப்பு, வருவாய்ப்பு இருக்கும், பொருளாதார மேம்பாட்டை தந்துடுறேன். அவங்க வாழ்விடத்திலே தந்துடுறேன். அப்ப நான் தானே வேற இடத்துல இருக்கேன். அவங்க ஆங்கிலமும் கொள்கை மொழிங்கிறாங்க. அடுத்தவன் மொழி எனக்கு கொள்கையா இருக்க முடியாதுல்ல. அது என்னுடைய தன்மான இழப்பா நான் கருதுறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என் கொள்கை மொழியில வேறுபடுறேன். அப்ப அதுல மாறணும்ல. அவங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பும்னே சொல்லல. என் சாராய கடையிலே மூடுவேன். என் தம்பி பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய்ன்னு பாடுறாரே ஒழிய நான் வந்தா மூடுவேன்னு சொல்லலை. இப்ப சாராய கடையை வச்சுக்கிட்டு, போதை வச்சுக்கிட்டு, பெண்கள் பாதுகாப்பு என்பதும், சட்டம் ஒழுங்கு என்பதும், கொடை கொள்ளை வன்முறையை தடுப்பு என்பதும் வெற்றி பேச்சாகும். சும்மா ஒரு என்ன சொல்றது, அது வேடிக்கையாகும். அது சாத்தியப்படுத்த முடியாது. இப்ப 4 முதலமைச்சர் வேட்பாளர்ல மேல்நாடுகளில் உள்ள மாதிரி ஐயா எடப்பாடி தலைமையிலானவர்களும், ஐயா ஸ்டாலின் தலைமையிலும், விஜய் தலைமையிலான நீங்களும் போயிருக்கீங்க. மேல்நாடுகளில் உள்ள மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அதுக்கு சவாலாக நீங்க ஒரு அழைப்பு எடுப்பீங்க. எத்தனை தடவை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு கூட பேசினேன். இங்க நடந்த கூட்டத்தில் இந்த 4 முதலமைச்சர் வேட்பாளரையும் நிறுத்தி வச்சு ஒரு 10 நிமிடங்கள் வாய்ப்பு கொடுத்து பேச விடுங்க. நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, நீங்க வந்தா என்ன செய்வீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்க ஊடகங்கள்லாம் இது நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போகட்டும். யார் வந்தா நல்லா இருக்கும் மக்கள் முடிவு செய்யட்டும். அவ்வளவுதான். அது நான் தான் இதுக்காக பிரிச்சு தயாரா இருக்கேன். எந்த இடத்துக்கு வேணாலும் வரேன். நான் தான் சவாலை விடுறேங்க. நீங்க ஏற்றுக்கிறீங்க. நான் தான் தயாரா இருக்கின்ற. நான் தான் பல தடவை கூப்பிடுறேன். ட்ரம்ப் ஹிலாரி மாதிரி, பைடன் ட்ரம்ப் மாதிரி எங்களுக்கு வாதம் வைங்க, 4 முதலமைச்சரை நிறுத்துங்க. முதல்ல நான் வர்றேன்னு சொல்லுங்க. 3 பேரும் வர சொல்லுங்க முதல்ல.